ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: சேலத்தில் கல்லூரி மாணவியை கத்தியால் குத்திவிட்டு தற்கொலைக்கு முயன்ற இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரியாஸ் இணைப்பில் உள்ளார். ரியாஸ், இந்த சம்பவம் எப்போ நடந்தது? இந்த சம்பவம் பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. சேலத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது ஒரு பரபரப்பு சம்பவமானது நிகழ்ந்துள்ளது. அதாவது கல்லூரி மாணவியை கத்தியால் குத்திவிட்டு தற்கொலைக்கு முயன்ற இளைஞரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. சேலம் அருகே மின்னாம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சூர்யா, இவர் கோரிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவருக்கு ஆட்டியாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மோகன் பிரியன் என்பவருக்கும் அதாவது இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகி வந்துட்டு இருக்காங்க. இருவருமே காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவருமே இன்று காலை பழைய பேருந்து நிலையத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். அப்பொழுது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதில் மோகன பிரியன் திடீரென கத்தியை எடுத்து சூர்யாவை குத்திவிட்டு கை மற்றும் கழுத்தில் கத்தியால் இழுத்துக் கொண்டு தானும் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையை இருவரையும் சேர்த்துள்ளனர். அங்கு இருவருக்குமே தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பேருந்து நிலைய பகுதியில் கல்லூரி மாணவியை கத்தியால் குத்திவிட்டு இளைஞர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சேலம் டவுன் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு. இந்த சம்பவம் தொடர்பாக வேறு பின்னணி உள்ளதா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு. சேலத்தில் கல்லூரி மாணவியை கத்தியால் குத்திவிட்டு தற்கொலைக்கு முயன்ற இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்.